வணக்கம், இது விஜிஸ் கிச்சன். நம்ம இப்போ மல்லி துவையல் தான் பண்ண போகிறோம். வாங்க, தனியாவை வெறும் கடாயில் தான் போட்டு நல்லா பொரித்து எடுத்தாச்சு. அது கூடவே ஒரு கப் கடலைப்பருப்பு, ஒரு கப்பு உளுந்தையும் எடுத்திருக்கேன். ரெண்டையும் இதையும் எண்ணெய் விடாமல் பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் விட்டு மிளகா, புளி, பூண்டு, இஞ்சி இதையும் நல்லா வதக்கி தனியாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மல்லி தலையை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் நல்லா இதில் போட்டு கொஞ்சம் நேரம் வாட்டி எடுத்துக்கலாம். நம்ம இதை வதக்க பாருங்கள், சுண்டி நல்லா தண்ணி இல்லாமல் வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த பவுடரை போட்டு அரைச்சிட்டு அது கூடவே நம்ம இந்த மல்லியும் போட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல இந்த சூப்பராக இருக்குங்க இந்த துவையல். இது சாப்பாட்டுக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். எண்ணெய் விட்டு கடுகு போட்டிருக்கேன், கொஞ்சம் ஜீரகம் போட்டிருக்கேன், பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, ரெட் சில்லி பவுடர் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா இது வதங்கி வரும்போது எல்லாத்தையும் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா ஆற வச்சு ஒரு பாட்டிலில் போட்டு சூப்பராக ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. அருமையான மல்லி துவையல் ரெடி. எப்பப்போல்லாம் உங்களுக்கு பசிக்க ஆரம்பிக்குதோ அப்போ கொஞ்சம் போட்டு இதை ஒயிட் ரைஸில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரைஸை சாப்பிடுங்க. வணக்கம்.